எக்ஸாம் எப்படி எழுதுங்கம்மா? ஈஸியாக இருந்ததா? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க எக்ஸாம்? என்ன எக்ஸாம்மா? இங்கிலீஷ் டஃப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களே பொதுவாக. நல்லா இருந்தது, ஈஸியாக இருந்தது. ஓகே ஓகே. எக்ஸாம் பற்றியா? நல்லா தான் எழுதுனீங்க. சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாக வந்துச்சு எல்லாம். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? என்ன எக்ஸாம் தான்? எவ்வளோ மார்க் வரும்? 80. எக்ஸாம் பற்றி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? என்ன எக்ஸாமு? எவ்வளோ மார்க் வரும்? 90. நல்லா எழுதுறீங்களா? எந்த ஸ்கூல் சொல்லுங்கள். அடகா ஸ்கூல். ஓகே. எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க? நல்லா தானே. நான் எக்ஸாம் தான். இங்கிலீஷ் டஃப்பாக இருக்குமே பொதுவாக இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் அந்த மாதிரி எதுனா? ஓகே. உங்கள் ஸ்கூலில் கோச்சிங்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஓகே. உங்கள் பேர்லாம் ஒருத்தர் சொல்லுங்கள். ஓகே. எப்பவுமே ஒரு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின் போது கொஞ்சம் பயந்துகிட்டே வருவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுனா இருந்தது? அதெல்லாம் இருந்தது. ஜாலியாக இருந்துச்சு. எப்படி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எந்த ஸ்கூலு? ஓகே. அங்கேருந்து வந்து எழுதிட்டுருக்கீங்க. ஒரு டஃப்பாலாம் ஃபீல் பண்ணல, எல்லாமே ஈஸி தான் சொல்கிறாங்க. இங்கிலீஷ் பொதுவாக இங்கிலீஷ் வந்து டஃப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதனால அவுட் ஆஃப் சிலபஸ் அந்த மாதிரி எதுனா? அதெல்லாம் எதுவும் வரல. எல்லாம் நீங்கள் படிச்சதெல்லாம் வந்துதா? ஓகே. இல்லை பொதுவாக இப்போ நாங்களாம் படிக்கும்போது இங்கிலீஷ் போது கொஞ்சம் டஃப்லாம் சொல்லுவாங்க, அதனால கேட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க பப்ளிக் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தமிழ் எக்ஸாம். ஓகே. அதெல்லாம் பயமாக இருந்தது. இப்போ எல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேப்பா, தேங்க்யூ. அம்மா உங்கள் பேரை சொல்லுங்கள். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? பேரண்ட்ஸ் இருக்கீங்க, பசங்க பேச சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். எக்ஸாம் எப்படி இருந்தது? அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லுங்கள். அம்மா தான் கூட இருக்காங்க, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நிறைய பசங்க பயப்படுறாங்க, நீங்களாம் பயப்படக்கூடாது. நல்லா போல்டாக இருக்கணும் இல்லையா? ஓகே. எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் வந்துதா? ஓகே. கோச்சிங்லாம் எப்படி இருந்தது? நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன், பேரண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணது அதை பற்றி வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்களா? அம்மா காலையில் எழுப்பி விட்ருவாங்களா? மேடம் நீங்கள் எதுனா ஒரு 2 வாரம். ஓகே. தேங்க்ஸ். நல்லா எழுதுனீங்களா? இங்கிலீஷ் டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்களே, ஈஸியாக தான். ஓகேப்பா. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே. ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்ததுமா? எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்தது? ஓகே. ஸ்கூல் கோச்சிங்லாம் அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு? ஓகே. ட்வின்ஸா 2 பேரும்? ட்வின்ஸா? ஓகேம்மா, சூப்பர்மா.